நாம் தனியாக வாழ முடியாது. நாம் மக்களுடனும் பணம் அல்லது நமது வேலை போன்ற போதிக பொருட்களுடனும் உறவுகளை ஏற்படுத்தி வாழ்கிறோம். இந்த உறவுகள் அனைத்தும் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தீர்மானிப்பதாகத் தெரிகிறது. இது 1 இராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜாவுக்கும் உண்மையாக இருந்தது. அவர் பலம் வாய்ந்த எகிப்தின் ராஜாவான பார்வோனுடன் திருமண கூட்டணியை ஏற்படுத்தினார். இது நாட்டின் பாதுகாப்புக்கும் பொருளாதார லாபத்துக்கும் சிறந்த தேர்வாகத் தோன்றியது. அவர் நிச்சயமாக இந்த உறவு மிகவும் பயனுள்ளது என்று நினைத்திருப்பார். இருப்பினும் கடவுளின் வார்த்தையான வேதாகமம் இந்த உறவுகள் அனைத்தையும் சரிசெய்வதற்கான மிக முக்கியமான போதனையை நமக்குத் தருகிறது. சாலமோனின் திருமணம் கடவுளின் விருப்பத்திற்கு எதிரான ஒரு தேர்வாக இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேசத்தவருடன் திருமணம் செய்து சிலை வழிபாட்டில் விழுவதைக் குறித்து கடவுள் மிகவும் எச்சரித்திருந்தார். இங்கே நாம் ஒரு மிக முக்கியமான உண்மையை உணர்கிறோம். எல்லா மனித உறவுகளும் உடைந்து போனதற்கான அடிப்படை காரணம் கடவுளுடனான உறவு துண்டிக்கப்பட்டதுதான். பாவம் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலான உறவை துண்டித்துவிட்டது. அதனால்தான் ஒரு உறவு எவ்வளவு பயனுள்ளதாகத் தோன்றினாலும் அதில் உண்மையான திருப்தியையும் அமைதியையும் காணாமல் அலைந்து திரிகிறோம். சாலமோனின் பயனுள்ளதாகத் தோன்றிய திருமணம் இறுதியில் அவருடைய வீழ்ச்சிக்கும் அவருடைய ராசியம் பிரிவதற்கும் வழிவகுத்தது போல. அப்படியானால் உடைந்த உறவுகளை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன? அதிரட்டவசமாக கடவுள் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. நம்முடனான அவருடைய உறவை மீட்டெடுக்க கடவுள் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். பாவத்தால் துண்டிக்கப்பட்ட கடவுளுடனான உறவு இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் மீண்டும் இணைக்கப்பட்டது. சாலமோன் அரண்மனைக்கு கட்ட வேண்டிய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பு எகிப்திய பெண்ணுடனான தனது தவறான உறவை பற்றி வேதாகமம் பதிவு செய்திருப்பது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை தருகிறது. உலக வெற்றிக்கான உறவுகளை விட கடவுளுடனான ஒரு சரியான உறவு மிக முக்கியமானது என்பதை இது வலியுறுத்துகிறது. அன்புள்ள விசுவாசிகளே, இப்போது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் உலக பலன்களை மட்டும் தேடி உடைந்த உறவுகளில் வாழப் போகிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளுடனான நமது உறவை மீட்டெடுத்து அந்த மீட்டெடுக்கப்பட்ட உறவின் மூலம் நம் வாழ்க்கையின் அனைத்து உறவுகளையும் சரிசெய்யப் போகிறோமா? நம்முடைய எல்லா உறவுகளையும் மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி இயேசுவிடம் மட்டுமே உள்ளது. நாம் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றும் போது நம் வாழ்க்கை உண்மையான சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படும். இயேசுவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடனான நமது உறவை மீட்டெடுக்கும் இந்த விலையேறப்பெற்ற முடிவு நம் வாழ்க்கையை எல்லாவற்றையும் விட செழுமையாக்கும்.